Good evening friends, welcome to the channel. நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமான டாபிக். நம்ம ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல பார்ப்போம், நாள்தோறும் ரூபாய் வீழ்ச்சி, ரூபாய் 92 தொட்டது, 93 தொட்டது, டிஃபரெண்ட் நியூஸ் வந்துட்டே இருக்கும். வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ உண்மையிலேயே என்ன நடக்குது மார்க்கெட்ல, ரூபாய் வீழ்ச்சினா என்ன, இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாதகமா சாதகமா, இதெல்லாம் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினருக்கு ஒரு தேவையா அப்படின்னு கேட்டா தெரியல. ஒரு இன்ட்ராடே பண்ற ட்ரேடருக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவை, நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஃபுல் டைம் ட்ரேடரா போறோம், ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா போறோம் அப்படின்னா கண்டிப்பா ருபி வேல்யூஷனா என்ன, ஏன் டாலரோட கம்பேர் பண்றோம், ருபி மேல போச்சுன்னா என்ன, கீழே போச்சுன்னா என்ன காரணம், அதனால ஸ்டாக் மார்க்கெட்டோட சாதகம் பாதகம் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு மார்க்கெட்ல தைரியமா ட்ரேட் பண்ண முடியும். வாங்க இதை கிளீனா பொறுமையா டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா என்னென்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்தியன் ருப்பியும் யூஎஸ் டாலரையும் கம்பேர் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ருப்பி ஃபால் ஆகுது, ஏன் ஃபால் ஆகுது, எதனாலலாம் ஃபால் ஆகுது, ஃபால் ஆனா என்ன ப்ராப்ளம், அது நமக்கு கிராஷ் ஆகுமா இல்லை வார்னிங் சிக்னல் கொடுக்குதா என்ன, இதோட ஸ்டாக் மார்க்கெட் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் டீட்டெயிலா எந்த ஒரு பயசும் இல்லாம ஃபேக்ட்ஸ் அடிப்படையில நம்ம டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்தியன் கரன்சியும் டாலரையும் கம்பேர் பண்றோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுப்போம். பாயிண்ட் நம்பர் 1, டாலர் இஸ் த வேர்ல்டு பிரைமரி ட்ரேட் கரன்சி. டாலர் ஒரு உலகத்துல எல்லா கண்ட்ரியால அக்செப்ட் பண்ண கரன்சியா மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டா, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் குளோபலா ஒரு ரூல் செட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பேசுறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவங்க அப்பயே டாலரை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா கண்ட்ரியும் நடுவில். மற்ற கண்ட்ரிலாம் முயற்சிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முயற்சிட்டாங்க. அதான் உண்மை. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் நீங்க டாலர் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்னைக்கா டாலர் வாங்கினா திருப்பி கொடுத்தீங்கன்னா we can exchange for gold அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமே அவங்க கொடுத்தாங்க. இந்த ஸ்கீம் 1970 வரைக்கும் இருந்து 1970ல தான் பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்சனால தான் அதை அபாலிஷன் பண்ணி கேன்சல் பண்ணுது. அது வரையும் அந்த கொஞ்சம். ஸோ அவங்க அப்பயே அவங்க டாலரையும் கோல்டையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் டாலர்ன்ற கரன்சி மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதான் அது அப்ப என்ன பண்ணாங்க, எல்லா கண்ட்ரியுமே டாலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மற்ற கண்ட்ரி அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது பண்ணாலும், அவங்களுக்குள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துல டாலர் தான் போச்சு வச்சு அவங்களோட கண்ட்ரி ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியோட கரன்சி போல. ஏன்னா டாலர் இஸ் குளோபல் அக்செப்டபிள்ஸ். ஸோ இப்படிதான் டாலர் குளோபல் கரன்சியா மாறிடுச்சு. பாயிண்ட் நம்பர் 2, இந்தியாவை பொறுத்தவரையும் ஆயில் 85% ஆஃப் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்றோம். ஸோ ஆயில் இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேர்ல்டு கரன்சி டாலர் ஆமாதனால கண்டிப்பா நம்ம இந்தியன் ருப்பியை கொடுக்க முடியாது, டாலர் தான் கொடுத்தாலும். ஸோ அப்ப நமக்கு என்ன, டாலர் அதிகமா தேவை. ஒரு தேவை அதிகமா இருந்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதோட பிரைஸ் ஸ்ட்ராங் ஆகும். இந்த இடத்துல ருப்பி வீக் ஆகுதோ இல்லையோ, நமக்கு டாலர் தேவை, டிமாண்ட் அதிகம், அதனால டாலர் வேல்யூ நமக்கு இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங் ஆகுது. இதை பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. ஸோ ஒரு சின்ன ஒரு 10% டாலர் க்ரூட் ஆயில் ஏறினா கூட நமக்கு அது பெரிய இம்பாக்டா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3 டாலர் இஸ் எ குளோபல் ரிசர்வ் கரன்சி ஆயிடுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி நம்ம கண்ட்ரில இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்ல அமெரிக்கா இருக்க ஃபெட் பேங்க் ஆஃப் இந்தியோ, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும், அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவங்க எப்படி கோல்டை அக்யூமுலேட் பண்றாங்க, அவங்க ஒரு ரிசர்வா வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி டாலரையும் ரிசர்வ் வச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய்க்கு நம்ம கரன்சி அடிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலா கோல்டு இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல கோல்டு நின்னா டாலர் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற கான்செப்ட் இருந்தது. தட் இஸ் கால்டு ரிசர்வ். அந்த மாதிரி நாட் ஒன்லி இந்தியா, எல்லா கண்ட்ரியும் டாலரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டாலருக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. பாயிண்ட் நம்பர் 4 ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெளிநாட்டுக்காரன் உங்கள்கிட்ட பணம் போடணும்னா அவன் இந்தியன் ருப்பியில போட மாட்டான், இல்ல வேற கண்ட்ரியில போட மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாக்காரன் அவனோட கரன்சியை கொண்டு இங்க போட்டா பிரயோஜனம் கிடையாது. போட்டாலும் நாம வாங்கிக்க முடியாது. நாம வாங்கி என்ன பண்ண முடியும், திருப்பி ரஷ்யாட்ட தான் கொடுக்க முடியும். ஆனா குளோபல் அக்செப்டட் கரன்சி என்ன, டாலர். ஸோ அப்ப நாம என்ன பண்ணுவோம், டாலரா கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவனும் டாலரா கொடுத்துட்டு திருப்பி எடுக்கும்போது டாலரா வாங்கிப்பான். டாலரா வேணா அவன் திருப்பி நம்ம இந்தியா இல்லாம வேற கண்ட்ரியில போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இது தான் பண்ணாங்க. அடுத்தது யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும், அது நல்ல அட்ராக்டிவா இருக்குது. அப்ப என்ன ஆகும், யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டாலர் தான் வரும் குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அவங்க மற்ற கரன்சி வச்சுக்கவே இல்லை. ஸோ அவங்களும் டாலர் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
அதே மாதிரி எமர்ஜிங் எக்கானமி இந்தியா அந்த மாதிரி ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இப்ப இல்ல முன்னாடி அப்ப வந்து அந்த கண்ட்ரில ஏதாவது வீக் ஆச்சுன்னா அவங்க கரன்சியை வந்து ஐ மீன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணி நேரம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு யூஎஸ் அங்க கொண்டு போகணும் அங்க திருப்பி டாலர் தான் வேணும். ஸோ அவங்களும் வந்து டாலர் தான் கேட்டாங்க. இப்படிதான் டாலரோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா இடத்துலயும் போய் இந்தியாவை வேற வழி இல்லாம ஐநாரையும் டாலரையும் கம்பேர் பண்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ ஏன் ருப்பியும் டாலரையும் கம்பேர் பண்றோம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ருபி ஒண்டி தான் கீழே வருதா அப்படின்னு கேட்டா இல்ல. டாலரை கம்பேர் பண்ணும்போது எல்லா கரன்சியுமே கொஞ்சம் கொஞ்சம் கீழே வருது. அது ஏன் காரணம்? அப்ப கரன்சிலாம் வீக்கா இல்ல, டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலர் ஸ்ட்ராங்கா இருந்தனால மற்ற எல்லா கரன்சியுமே வீக் ஆகுது. ஏன் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்றத பார்ப்போம். டாலர் ஸ்ட்ராங் ஆகுறதுனால ருப்பி வீக் ஆகுது, மற்ற கரன்சி வீக் ஆகுதுன்னு பார்த்தோம். ஏன் டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மள்ட்டே கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், சேஃபா எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வருதுன்னு யோசிப்போம். ஜுவல்லரியில போடலாமா, இல்ல ரியல் எஸ்டேட்ல போடலாமா, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாமா நிறைய யோசிப்போம். ஸோ நாம ஒரு சரிப்பட்ட ரீட்டைலரே இப்படி யோசிக்கும் போது ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பலாயிரம் கோடிக்கணக்கான பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்றவங்க எப்படி யோசிப்பாங்க, எந்த கண்ட்ரில போட்டா ஸ்ட்ராங்கு, எந்த கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணா அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸ் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது, அதிகமான சேஃப்டி நெட்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன வேணும், டாலர் வேணும். அப்ப எல்லா கண்ட்ரி நாட் ஒன்லி ஒரு கண்ட்ரில இருக்க இன்வெஸ்டர்ஸ் இல்ல, குளோபலுக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க டாலரோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஒரு டிமாண்ட் அதிகமாச்சுனாலே அங்க ரேட் அதிகமாகும், அதுக்கு அந்த கரன்சி ஸ்ட்ராங் ஆகும். இப்படிதான் டாலரோட வேல்யூ ஸ்ட்ராங் டே பை டே ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இந்தியன் ருபி ஃபால் ஆகிறதுக்கு இன்ஃபிளேஷன் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்ப இன்ஃபிளேஷனா என்னன்னு போல தெரிஞ்சுப்போம். இன்ஃபிளேஷனா விலைவாசி எல்லாருக்கும் தெரியும், அது எப்படின்றது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நம்ம பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு கோல்டு வாங்கினோம்னா 100 ரூபா கொடுத்து ஒரு கோல்டு வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம போறோம், சார் அதே 100 ரூபா கொடுத்து ஒரு கோல்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டா அவன் கொடுப்பானா? நீங்க கொடுக்குற 100 ரூபா அதே தான், ஆனா அவன் அதை கோல்டு கொடுக்கணுமா? கொடுக்க மாட்டான். ஏன்னா கோல்டினோட விலை 120 ரூபாய் இருக்கும். ஏன்னா தட் இஸ் காஸ்ட் ஆஃப் பிரைஸ் அதே இருக்கு. ஸோ இதுதான் இன்ஃபிளேஷன் சொல்றோம். ஏன் விலைவாசி ஏறுதுன்னா நிறைய பேர் மோர் டிமாண்ட் ஆகுது. ஏன் மோர் டிமாண்ட் ஆகுதுன்னா மோர் ப்ரொடக்ஷன். ஏன் மோர் ப்ரொடக்ஷன் பண்ணா மோர் பாப்புலேஷன், ஸோ மோர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்தியா மாதிரி எமர்ஜிங் எக்கானமியில பாப்புலேஷன் அதிகமாக, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக, ப்ரொடக்ஷன் அதிகமாக, டிமாண்ட் அதிகமாக, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏறும். இந்த விலைவாசி தான் போன வருஷம் கொடுத்த 100 ரூபா கொடுத்த கோல்டு வினர் இப்ப 120 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. அப்ப 25% உங்களோட ருபி டிவேல்யூவேஷன் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியறதுக்கோசரம் அப்படி சொல்றேன். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்ப போன வருஷம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அவளுக்கு 5000 ருபீஸ் இந்தியன் ஒர்த் அரிசி கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் அதே பொருளை வாங்கும்போது அதே 5000 கரன்சி ஆஃப் இந்தியன் அரிசி கொடுத்தீங்கன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்ப 5000க்கு 25% ஆட் பண்ணி 6250 ருபீஸ் கொடுத்தாதான் அந்த பொருளை உங்கள்ட்ட கொடுப்பான். இதுதான் இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் ரேட் ஏறிச்சுன்னா நம்மளோட ருபி வீக் ஆகும். அப்ப நம்ம கேட்கலாம், நம்மளது இன்ஃபிளேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுதா, அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகலையான்னு கேட்டா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி அவங்க டெவலப்டு கண்ட்ரி, அவங்க கிட்டத்தட்ட டெவலப் ஆகி 277 இயர்ஸ் ஆயிடுது. நாம இப்பதான் டெவலப் ஆகி 77 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் ஆவரேஜா இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 6.827 இருக்கு, அவங்களுக்கு 2.53 கூட தான் இருக்கு. ஸோ அந்த 3% கேப் தான் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல இவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்துது ஒரு இன்ஃபிளேஷன் ஆங்கிள் ஒண்டி வச்சு பார்க்கும்போது. மற்றதெல்லாம் ஒன்னா பார்ப்போம். 1950ல பாத்தீங்கன்னா டாலர் ரேட் வந்து 3 ரூபா இருந்தது. 1980 7.9, 1990 17, அதுக்கப்புறம் 2000ல பாத்தீங்கன்னா 43 ஆயிடுச்சு. ஏன் அவ்வளவு பெரிய ஹைக் அப்படின்னா 1990 தான் நம்ம வேர்ல்டு ட்ரேட் எல்லாருக்கும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்தியாவோட ட்ரேட் கேட் அப்புறம் ஓபன் ஆச்சு. நவ் இப்போ வந்து கிட்டத்தட்ட 90, 91, 92க்கு போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் இஸ் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் ஃபார் ருபி ஃபாலிங். நம்ம இப்ப பார்த்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை தான் இந்தியா வைஸ் யூஎஸ்ல டாலரோட கம்பேர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பச்சை கலர்ன்றது டாலர், ஆரஞ்சு கலர்ன்றது யூஎஸோட இன்ஃபிளேஷன். அது ஒரு பீக்ல இருந்து இப்ப கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் வந்துருது. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட்டு ப்ளூ கலர், அது ஜிக்ஸாக்கா போய் இப்பதான் கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு புரிதல் கோசம் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கம் இன்ஃபிளேஷனால இந்தியாவோட ருபி டிவேல்யூஷன் ஆகுது, இன்னொரு பக்கம் நம்மளோட ட்ரேட் டெபிஷியனால டாலரோட வேல்யூ ஸ்ட்ராங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரவு 8னா செலவு 10னா அப்படின்னு. என்னன்னா 8 ரூபா தான் வருது ஆனா 10 ரூபா செலவு, அப்ப 2 ரூபா கடவாகும். அதே தான் இந்தியாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு $1000 எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா $1000 உள்ள குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா அந்த பக்கம் $1500 இம்போர்ட் பண்றோம்.
அப்ப என்ன ஆகும்னா $500 கையில் இல்லை ஷார்ட். ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது. இதே தான் நம்ம இந்தியாவோட பாத்தீங்கன்னா ஆயில் வந்து க்ரூட் ஆயில் ரொம்ப நமக்கு முக்கியம். வெளியே நம்மள்ட்ட கிடையாது. 85% ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம். கோல்டும் இம்போர்ட் பண்றோம். இதுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும்? டாலர் தான் கொடுக்கணும். ஸோ அப்ப டாலரோட வேல்யூ ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ரோல் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அது வந்து எப்படி ருப்பி வீக்கன் ஆகுதுன்றதை பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம யார்கிட்ட ஒரு ஒரு 5 lakhs கொடுத்து ஒரு பிசினஸ் ஹெல்ப் பண்ணிருக்கோம். அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஏதோ ஒரு ரிட்டர்ன் தரேன்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு இருக்கு. திடீர்னு நமக்கு தோணுது அவர் ஒழுங்கா பிசினஸ் பண்ணல. இல்ல நம்ம கேள்வி போடுறோம். அவர் சரியா பண்ண மாட்டாரு. தோத்துருவார் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை போய் கேட்போம். அப்ப அவர்கிட்ட பணம் இல்லைனாலும் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதேதான் இப்ப இந்தியால இருந்து ஃபாரினர்ஸ் ஓகே இந்தியன் எக்கானமி சரியில்லை, ரொம்ப கஷ்டம், இல்ல வெளியில எங்காவது ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குது, அதனால வெளில போகலாம், இல்ல வெளியில இருந்து பாரோ பண்ணி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அங்க பாரோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஜப்பான்லயே பாரோ பண்ணி ஜப்பான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மினால அங்கேயே பாரோ பண்ணி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியா மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறான்னு சொன்னோன்னே வேற வெளியில இந்த பணத்தை கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆகும்? எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து பணத்தை எடுத்து திருப்பி ஆயின கடனை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபாரினர்ஸ் பணத்தை வெளியெடுக்கும் போது டாலர் தான் எடுப்பாங்க. அவங்க டாலர் தான் கொடுத்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாலர் வந்து திருப்பி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, ருப்பி வீக் ஆகிட்டே போகுது. இன்னொரு மெயின் ரீசன் ஆர்பிஐயோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது. ஆர்பிஐக்கு வந்து இந்தியன் ருப்பியை ஸ்ட்ராங் ஆக்கணுன்ற கான்செப்ட் ஒரு கண்டிஷன் எதுவுமே கிடையாது. பேனிக் வராம பாத்துக்கணும். ஆர்பிஐ எப்படி இந்தியன் ருப்பியை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா பிரைஸ் ஏறும். ஸோ டாலர் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு, ஐஎன்ஆர் ரேட் டாலர் கன்வர்ஷன் ரேட் அதிகமாயிட்டு இருக்குன்னா டாலர் அதிகமா மார்க்கெட்ல புழக்கம் கொடுக்கும். டாலர் அதிகமா புழக்கம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஐஎன்ஆர் டாலர் கன்வர்ஷன் ரேட் கம்மியாகும். ஸோ தட் இஸ் கால்ட் டாலர் ஷார்ட் அடிக்கி நிற்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனாதான், ரொம்ப பேனிக்கா போனாதான் ஆர்பிஐ வந்து அது தலையிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் வேரியேஷன் அதுக்கெல்லாம் ஆர்பிஐ கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்தியாவோட ஆயில் கன்சம்ஷன் 85% வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்றோம். ஸோ ஆயில் பிரைஸ் எப்போதுமே ஜியோ பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய பார்த்தோம், ஈரான் சண்டை நடக்கலாம், இல்ல காசால ஏதாவது சண்டை நடக்கலாம், யூஎஸ்க்கு காசா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஆயிலோட சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அதிகமாக டாலர் கொடுக்கணும், நம்ம ருப்பி டிவேட் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ருப்பி ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் கிராஷா அப்படின்னு கேட்டீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் விழுது, எவ்வளவு ஃபாஸ்டா விழுது, எதனால விழுது, அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த மூணுத்தையும் பார்த்த பிறகு தான் அது மார்க்கெட் கிராஷா ஆகுமா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ருப்பி வீக்கான மார்க்கெட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டா பிரயோஜனம் இருக்கு. ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாகும். ஏன்னா அவங்க டாலர்ல வாங்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் கம்மியா இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க டாலர் தான் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸ், ஃபார்மாஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டார்ஸ், இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாகும். அதே வேலை தான் செய்வாங்க, அமௌண்ட் அதிகமாக கொடுக்கணும். ஸோ அது எக்ஸ்போர்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ருப்பி வீக் ஆனாலும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அப்ப எப்ப ருப்பி ஃபால் ஆகுது டேஞ்சரஸ் அப்படின்னா ஷார்ப் டிப்ரிசியேஷன், சடனா கீழே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஸ்டாக், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஒரு ஆயிலோட சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ ஆயில் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அதிகமாக தான் கிடைக்கும், கம்மியான ரேட்டு கிடைக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன், எஃப்ஐ செல்லிங், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம். டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட் கேஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் வெறும் எஃப்ஐ செல்லிங் இப்போ எல்லாரும் சொல்றாங்க எஃப்ஐ செல்லிங் அதனால மார்க்கெட் கேஷ் ஆகும், மார்க்கெட் கேஷ் ஆகும்னு. ஒன்று நல்லா தெரியப்பட்டுக்கணும். இப்போ எஃப்ஐ இன்னைக்கு செல் பண்றாங்கன்னா இன்னைக்கோ இன்வெஸ்ட் பண்ணதே இன்னைக்கு எடுக்கிறாங்க. பட் அதே சமயத்துல மார்க்கெட்ல somebody has investing. எஃப்ஐ பணத்தை எடுத்தா அந்த பக்கம் டிஐ போடுறோம். இப்ப டிஐ போடல எஃப்ஐ எடுக்கிறேன்னா அப்ப கஜானா காலியாது, அப்ப பயப்படும். ஆனா இங்க எக்ஸுக்கு போய் போல ஒய் வரும், அவ்வளவுதான் மேட்டர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க லாபத்தை எடுக்கிறாங்க, இன்னைக்கு ஒருத்தர் புதுசா இன்வெஸ்ட் பண்றாங்க. சப்போஸ் டிஐ இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா எஃப்ஐ செல்லிங் ரொம்ப பயம். பட் எஃப்ஐ செல்லிங்னா ருப்பி டிவேல்யூஷன் ஆகுது, ஏன்னா டாலர் டிமாண்ட் அதிகமாகுது, அது வேற விஷயம். பட் அதனால மார்க்கெட் கேஷ் ஆகுமானா ஆகாது. ஏன்னா கரஸ்பாண்டிங் டிஏ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. as long as டிஏ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறையும் எஃப்ஐ செல்லிங்கை பத்தி நாம கவலை பண்ண மாட்டோம். அதர்வைஸ் we have to worry. ஸோ இந்த ருப்பி டிவேல்யூஷனே எப்பவுமே லாங் டேர்ம்ல பார்க்கணும், ஷார்ட் டேர்ம்ல பார்க்கக்கூடாது. ஏன்னா ருப்பி வந்து நம்ம பார்த்தோம் $3 ஆரம்பிச்சு இன்னைக்கு $90 வந்து நிற்குது 77 இயர்ஸ்ல.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி வந்து 1996ல ஸ்டார்ட் பண்ணோம், பேஸ் இயர் 1000 வச்சுட்டோம். இப்போ நிஃப்டி வந்து 25,000. அதே 1996ல யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ரூ. 36, இப்போ ரூ. 90. ஸோ கம்பேரிசன் நீங்களே பாருங்க. அப்போ நிஃப்டி வளர்ந்துருக்கா வளரலையா? ஸோ வளர்ந்து தானே இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணி தான் இருக்கும். நம்ம வந்து ருபி டிப்ரிசியேஷனை பத்தி லாங் டேர்ம்ல கவலைப்பட வேணாம், ஷார்ட் டேர்ம்ல வேணா ஒரி பண்ணலாம். ஹெட்லைன்ஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை ட்ராக் பண்ணுவோம், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மாதிரி என்ன மாதிரி மாறுறதுன்னு பார்ப்போம், எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ டியோட இன்ஃப்ளோ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து அதில் ஏதாவது ருபி டிவேரியேஷனுக்கு காரணம் இருந்தால் ஒன்று தான் நம்ம பயப்பட முடியுது. அதோடைய ருபி டிவேரியேஷனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். வாட் இஸ் ருபி ஃபாலிங், ஏன் டாலரோட கம்பேர் பண்ணுறோம், மற்ற கண்ட்ரிலாம் ஏன் டாலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ருபி ஃபால்னா என்ன, அதனால என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ருபி ஃபால் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. as long as it is controllable. If it is not under the control, that will definitely hit the market. It will be dangerous to the market. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.